கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மத்தியில் கர்த்தருடைய ஊழியனாய் சில வார்த்தைகளை துரிதமாய் சொல்லி கடந்து போக வாஞ்சிக்கிறேன். இந்த நேரத்தில் உண்மையாகவே இந்த இடத்துல நாங்கள் வந்திருப்பது சென்னையிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த அருமையான ஊழியக்காரர் மெய்யாகவே துர்ராஜாவுடைய பிள்ளைகள் மத்தியில் ஈஸ்வரன் வாழ்க்கையில் முதலாவதாக அவனுக்கு ஒரு காரியத்தை செய்து முடிக்க கருவு செய்தார். தொடர்ந்து அவருடைய தம்பி டேவிடும் சென்னையில் அங்கே இருக்கும்போது சபைக்கு வரவும், அந்தபடி ரோடாவும் வந்து போகவும் தேவன் முடியாத குடும்பத்தை தேவன் காண வைத்தார். மூத்த சகோதரர் லேமுல் வழக்கம் அவங்களுக்கு கிடையாது. ஆயினும் கர்த்தர் நல்லவரே, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியா இந்த குடும்பத்தில் அவருடைய மனைவி ஒரு நல்ல தாய், இவர்கள் நல்ல ஒரு அன்பு பாசம் நிறைந்தவங்க. அடிக்கடி விசாரித்துக் கொள்வோம், அவரும் விசாரிப்பார், நானும் விசாரிப்பேன். ஆகத்தான் அந்த ஒரு அன்பு என்னும் இணைப்பை கொடுத்தான். கடந்த வாரத்தில் தான் எங்களுக்கு தொடர்ந்து பல ஊழியங்கள் இருந்தது. முக்கியமாக சபை நாள் என்று சொல்லி அதில் 3 நாள் தொடர்ந்து பகல் இரவு என்று உறக்கம் என்று எதுவும் இல்லாமல் என் மகன்தான் கூட இருக்கிற ஊழியக்காரனாக இருக்கிறான். அந்த மகனுக்கு தான், அந்த மகன் தான் வண்டியை ஓட்டிட்டு வரணும், காரம் எனக்கு தெரியாது. ஆனாலும் உறக்கமே கிடையாது. ஆனால் இந்த செய்தி வந்துவிட்டது. ஆனாலும் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னொரு தம்பி, சபையில் உள்ள தம்பியை, இந்த வீடியோ எடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தம்பியை அழைத்து அப்படியாக நாங்கள் வந்தோம். ஏன்னா உறக்கம் என்பது எந்த நேரத்துலையும் நம்ம தைரியத்துடனே சொல்ல முடியாது, கேரண்டி கிடையாது. ஒரு நிமிஷம்தான், ஒரு நொடி பொழுதுல எல்லாம் மாறி போகும். ஆனால் நம்மளும் ஞானமாக நடப்பது மிக அவசியம். ஒரு கண்களை மூடுவோமா, படத்தை நோக்கி பார்ப்போமா. இது மரணம் அல்ல, முடிவு அல்ல, இது ஒரு நித்திரை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ஒரு ஆரம்பம், மகிமைக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு தகப்பனார், சகோதரர், ஊழியர், விட்டு சென்னுக்கிற அவருடைய துறவியார், தாயார் சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பல ஆண்டுகள் ஒருமித்து வாழ்ந்த வாழ்க்கை, சந்ததிகளை காண வைத்த வாழ்க்கை, சந்ததிக்கு சந்ததிகளாகவும் காண வைத்ததான வாழ்க்கை கடந்த நாளில் முடிந்து போனதே, முடிந்து போகவில்லை. நாம் எல்லாரும் மரிப்பது நிச்சயம், நாம் எல்லாரும் மரிப்பது நிச்சயம். மரணம் தான் கர்த்தருடைய வாசலாய் இருக்கிறது. ஆகவே நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. காண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, காண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாக்கை அளித்திருக்கிறார். அந்த வாக்கை நாம் நம்புவோம்னா, இம்மைக்குரிய வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை, ஆனால் மறுமைக்குரிய வாழ்க்கையோ அது நித்திய வாழ்க்கை. எல்லாமே மாயான வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இமைப்பொழுது மறைந்து போகிற வாழ்க்கையில நாம் தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொன்றங்கள் சோர்ந்து கொண்டாலோ, கொண்டங்கள்
விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்ம நல்வழி நடத்துவார். தகப்பனே, இந்த நாளிலும் இந்த அன்பு தகப்பனார் உலக ஓட்டம் முடித்தாலும் நித்திய வாழ்வில நித்திய ராஜ்யத்தில் பங்கெடுக்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறப்பா. அதை நாங்கள் அறிந்தாலும் அறிந்து காணப்பட்டாலும் கூட எங்கள் பலவீனத்தில் நிமித்தம், எங்கள் மாம்சத்தில் நிமித்தம் மன சஞ்சலமும் மன வருத்தமும் மன வேதனையும் மன போராட்டமாக காணப்படுகிறப்பா. தகப்பனே, அதுக்கு எதுவான வார்த்தைகளை நீ கொடுத்து நீ வலுப்படுத்தும், அடியானை மறைத்தும் வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வந்திருக்கிறோம். மெய்யாகவே இந்த அன்பு தகப்பனார் 75 ஆண்டுகள் ஓடின ஓட்டம் மிகையாகாது. காரணம், நாம் இப்போது காணப்படுகிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது வயது வித்தியாசம் இல்லாமல் சொற்ப வயதுல, முக்கியமா இந்த கொரோனா வியாதிக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்னு சொன்னா அநேக வாலிப வயது, நடுத்தர வயது, வேதனையான காரியம். இன்னும் பொல்லாப்பான ஒரு வைரஸ் இன்னும் அதிகமாய் வந்துவிட்டது. நாம் தப்பிப்பது எப்படி என்று தெரியாது. எது எப்படி ஆயினும் ஒரு நிச்சயம், நாம் எல்லாரும் மரிப்பது நிச்சயம். ஆனால் மரிப்பது நிச்சயமானாலும் மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மகிமையின் ராஜ்யம் கர்த்தர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருக்கு தேவைப்படுகிறேன். இந்த நாளுக்குள்ள நாம் அறிய வேண்டிய காரியத்தை அநேகர் சிலர் சொல்லி கடந்து போயிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில வார்த்தை உண்மையாக நமக்கு தேவை. முதலாவது, எவ்வளவு வயது முடிந்தாலும் சிலர் சொல்லுவாங்க, என்னையா மருந்து போனாங்களா, வயசு என்னாச்சு, 75, பரவாயில்ல, வயசானது, ஒரே வயசுல முடிச்சு வயசானது. ஆனா என் வீட்டுல உங்க வீட்டுல வந்து காணப்பட்டா அந்த வயசானதால நம்ம வருத்தம் நமக்கு. ஏன்னா இந்த தாய் எத்தனை ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கை நடத்தினார்களோ, கட்டதான பிள்ளைகள் எத்தனை ஆண்டுகள் தகப்பன் என்று பாசம் காட்டினார்களோ, இன்னுமாக பேர பிள்ளைகளை கண்டு அது ஒரு மேலான ஒரு சந்தோஷத்தை அடைந்தார்களோ, அதெல்லாம் இழந்து தவிக்கும் போது இந்த வேதனை தாங்க முடியாத வேதனை. ஆனா கர்த்தர் தேவப்படுகிற இந்த நாள் கூட அப்படிப்பட்ட ஒரு இழப்புல தான் நமக்கு தேவை, ஒரு ஆறுதல் தேவை. இந்த ஆறுதல் ஊழியனாய் இருந்து என்னால் கொடுக்க முடியாது. வந்திருக்கிற காண்கின்ற ஒருவராலும் ஆறுதலை சொல்ல முடியாது. 4 வார்த்தை சொல்லுவோம், 4 நிமிஷத்துல வெளியே போயிடுவோம். ஒருவேளை அதிக வார்த்தை சொல்லி அதிக நேரம் இருந்தாலும் அதிகமாய் கூட தங்க இருக்க முடியாது. இதுதான் மனுஷ வாழ்க்கை. சொந்தம் என்றாலும் அதுதான். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, மத்திய 28:20, இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட. இயேசு சொன்ன வார்த்தை, சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை வருத்தம் சஞ்சலத்தில் இருக்கிறீங்களா, கவலையோடு இருக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேதனை உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் கண்ணீர் கவலை உண்டு. இந்த காலம் கொடிய காலம். பலரும் பரிதவிக்கிற காலத்தில் இருக்கிறோம், நிச்சயமில்லாத காலத்தில் இருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரர் வந்தார். அவன் நல்ல சம்பாத்தியத்தை பெற்று நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையில வாழ்ந்தான். ஆனால் இப்பொழுது எங்க பார்த்தாலும் 5000 10,000 என்று சொல்லி வேலை இல்லாதபடி வேலை இழந்து கொண்டே வருகிறார். இவ்வளவு அதிகமான சம்பாத்தியத்தை பெற்றவனுக்கு, நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கு வேலை இழந்து போனான். இழந்த மாத்திரத்தில் அவன் மறுவேலை தேடினாலும் இல்லாமல் போகிறது. வேறொன்றும் அவனுக்கு செய்ய தெரியவில்லை. அவன் ஒரே ஒரு காரியம் தான், நான் சாவதை காட்டிலும் மறிப்பதை காட்டிலும் எனக்கு ஒன்று தெரியவில்லையா. மனைவி உண்டு, 2 பிள்ளைகள் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நெருக்கங்கள் பல உண்டு. மரணத்தை கொண்டுதான் நமக்கு மனவேதனை அல்ல. உலகத்திலே பல காரியங்களை பலருக்கும் பலவிதமான நெருக்கங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நெருக்கத்தில் நீங்கள் இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் நெருக்கத்தில் கர்த்தராகிய கிறிஸ்து
அவர் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. ஆறுதலின் வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமான ஒரு விடுதலையின் மகிமையின் சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அப்படியானால் இன்றைக்கு நமக்கு தேவை ஆறுதல், நமக்கு தேவை ஆறுதல். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 51:12 ஆறுதல் அளிக்க முடியும், ஆறுதல் அளிக்க முடியும். அவரே நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன். வேண்டுமானால் 2 கொரிந்தியர்ல 1:4 வாசிக்கும் போது பவுல் எழுதுகிறான், எங்களுக்கு வரும் அநேக உபத்திரங்கள்ல அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்பா ஆறுதல்லாம் கொஞ்ச காலம், அம்மா ஆறுதல் கொஞ்சம் தான், மனைவி புருஷன் பிள்ளைங்க நம்ம சொல்லு, இந்த பிள்ளைதான் கடைசியில் சோறு போடும் சொல்லாத, அதுதான் காலையில் 8 வரைக்கும். எல்லா மனுஷன்தான், நானும் அப்படிதான், மனுஷிதான், எல்லாருக்கும் தான். ஏன்னா இந்த மனுஷீகம் அதான் வேதம் சொல்லுது. இந்த வேதத்தில் நடு வசனம் சொல்லுது, 118 சங்கீதம் 8 சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் இருப்பது நாளும். நாம் கர்த்தரை பற்றிக் கொள்வோமானால் அவர் நடத்துவார். யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையா, யாரெல்லாம் நம்ம கெட்டு துன்மார்க்கமா இருக்குதா, ஆண்டவர்களெல்லாம் மாற்றுவார். நீ ஆண்டவர் நம்பினா எல்லாம் உனக்கு மாற பண்ணுவார். நீ அதிகமா கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை பற்றி கொள்வோம், அவர் தான் நம்ம நித்தியத்துல கொண்டு செல்வார். அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அம்மா உங்க குடும்பத்தாரெல்லாம் ஒரு நிமிஷம் கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், இயேசு ஒருவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஒரு வார்த்தை சொல்லும் போது உயரத்தில் இருக்கிற உன்னதத்தில் இருக்கிற கர்த்தர் பார்ப்பார். அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த தேவன் என்னைக்கும் உள்ள நம்முடைய தேவன் சதா காலையில் மரணம் பரிந்து நம்மை நடத்துவார். தகப்பன் இல்லாட்டாலும், ஐயா கணவன் இல்லாட்டாலும், தாத்தா இல்லாட்டாலும், ஐயா போதனாய் இருந்து விசுவாசிகளுக்கு போதனை இல்லாட்டாலும் கர்த்தரே உங்களை நடத்துவார், மரணம் பரிந்து உங்களை நடத்துவார். கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, கர்த்தரை இன்னுமாய் உறுதியாய் பெற்றுக் கொள்ளுங்க. அவர் நம்ம இந்த உலகத்துல அவர் படைத்த படைப்புல கொஞ்ச கால வாழ்க்கையை நம்ம கொடுத்தாலும் ஆண்டவர் இதுக்கு மேலான ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கையை கர்த்தருடைய ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். முதலாவது ஆறுதல். அந்த ஆறுதல் அளிப்பது கர்த்தர் என்றால் கர்த்தர் கொடுத்திருக்கிற நம் கரத்தில் இருக்கிற வேதமே. ஆமென், ஆமென். ஆக இந்த வேதத்தை எவ்வளவாய் சுமக்கிறோமோ, வேதத்தை வாசிக்கிறோமோ, வேதத்தை தியானிக்கிறோமோ, அவ்வளவா இந்த வேதம் உனக்கும் எனக்கும் வேண்டிதான் ஆறுதலை கொடுக்கும். இரண்டாவதாக நம்பிக்கை. நம்பிக்கை. என் அன்பு தாசன் நடந்து அங்கும் இங்கும் ஓடி வயதென்று பாராமல் பல கிராமங்களாக சென்று பலருக்கும் சுவிசேஷம் சொல்லி வந்த அன்பு சகோதரர். ஆனா வேதத்துல பார்க்கிறோம், 116 சங்கீதத்துல 15 வசனத்துல பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. அவர் பார்க்கிறார். என் மகனே, என் மகனே, என் சுவிசேஷத்தை சுமந்து சென்ற என் மகனே, அவர் பார்க்கிறார். இந்த மரணம் அவருடைய பார்வையில் அருமையாயிருக்கிறது. ஒருவேளை நமக்கு அங்கலாய்ப்புல அதிக வேதனையோடு நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அருமையானது என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? அருமையானது என்று சொல்லும் போது தோட்டத்துல காணப்படுகிற பூக்கள்ல அழகு பூவாய் நம் கண்ணும் காணும் போது நம்ம அதை உடனே பறித்துக் கொள்ள ஒரு விருப்பம் வரும், எடுத்துக்கொள்ள விருப்பம் வரும். அப்படியாகத்தான் இந்த நாளும் கூட அன்பு தாசனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அன்பு தாசனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். மாத்திரமல்ல, கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தவானுடைய மரணம் அருமையானது மட்டுமல்ல. சங்கீதம் 49:9 சொல்லுகிறது, நம்முடைய ஆத்தும மீட்பு கர்த்தருக்கு அருமையானது. ஏன் அருமையானது என்று சொல்லி ஆண்டவருக்கு மரணத்தில் சொல்றாருன்னா, முதலாவது ஆத்தும மீட்பு அருமையானது என்று அவர் ஆண்டவரை அறிந்து ஒரு சாட்சி சொன்ன சகோதரனோடு நான் கேட்டேன். அவர் சொல்லும்போது சொன்னாரு, அதிக கோபக்காரையா, அவருடைய வாழ்க்கையில ஒரு கோபக்காரன். ஆனால் அந்த கோபக்காரன் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ
ஒரு மனம் மாற்றம் உண்டானது. இன்னைக்கு இயேசு அறிந்திருக்கிறோம் என்றால் இயேசு அறிவது பெரிதல்ல. இயேசு அறிந்த ஜனமே, உனக்கும் எனக்கு ஒரு மனம் திரும்புதல் வேண்டும், ஒரு மனமாற்றம் வேண்டும். நடக்கையிலே பலர் சொல்லும்படி சாட்சி. நம்ம குறித்து சாட்சி சொல்லக்கூடாது, என்னை குறித்து உன்னை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லணும். அதுதான் கிறிஸ்தவ சாட்சி, அதுதான் கிறிஸ்தவ சாட்சி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தங்களை தாங்களே மெச்சுக் கொள்வோம். வேண்டாம், மெச்சுக் கொள்ளுது மற்றவர்கள் சொல்லட்டும். பாருங்க, வேதாகமத்துல ஈசாக்க பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று அவனை பகைத்தவர்களும் அவனுக்கு விரோதமாக எழும்பின கூட்டம் அவன் அண்டையில வந்து சாட்சி சொல்லி சமாதானத்தில் காணப்பட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைய, இன்றைக்கு இவருடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. காரணம் அவருடைய ஆத்தும மீட்பு அருமையாய் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வைத்து ரட்சிப்புக்குள்ளாக பலரையும் ஆண்டவர் சமூகத்தில் கூட்டி சேர்த்த வாழ்க்கை ஆண்டவர் குறிச்சிட்டாரு. இவ்வளவுதான் உனக்கு ஓட்டம், இந்த ஓட்டம் முடிஞ்சாச்சு. கொஞ்ச காலம் நீ இளைப்பாறும் இடத்துல நீ இளைப்பாற வேண்டும். பிற்பாடு நியாயத்திற்கு நாளுக்கு பிற்பாடு என் ராஜ்யத்தில் நீ கடந்து என்னோடு சதா காலமும் காணப்பட வேண்டும். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணம் மூன்றாவது முடிக்கும்படியாய் நாம் அறிய வேண்டிய சத்தியம், நாம் மரணத்தை குறித்து அறிய வேண்டும். மரணம் பலருக்கும் பல வகையில மரணம் வருது. சின்ன குழந்தை மறிக்குது, சின்ன குழந்தை மறிக்குது, வாலிபம், நடுத்தர வயது, முதிர் வயது, மரணம், இயற்கையான மரணம். பாருங்க, இவருடைய மரணத்தை சொல்ல போனா இந்த மரணம் பாருங்க எவ்வளவு ஒரு சந்தோஷம். இத்தனை ஆண்டுகள் அவருடைய இளைய மகன் சொன்னாரு, போன வருஷத்துல கூட ஏதோ ஒரு காரியம் கஷ்டம் நகரப்படுறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அவர் ஒண்ணும் முடியாம தூக்கி போகணும், தண்ணி வாயில விடுங்க இறங்காது, ஆகரத்தெல்லாம் ஊட்டி விட வேண்டிய காரியம் இருந்தது. எல்லாம் நல்லாயிட்டாரு. நல்லாயிட்டு சபைக்கு போய் ஊழியக்காரியமா கடந்து போனாரு. போனவரு அந்த இடத்துல இப்படியா ஒரு நிலைமை வந்து போச்சு. நான் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அப்படிப்பட்ட வியாதி படுக்கையில இருந்து மரித்தாலும் கூட அந்த மரணம் எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு நல்லா இருந்து மரித்த காரியத்துல பாருங்க, அப்படி இருந்தா கூட பரவாயில்லையா, எங்களுக்கு ஏதோ வியாதிப்பட்டாரு, படுக்கையானாரு, பலருக்கு கஷ்டம். நான் சில நேரத்துல சொல்லுவோம், நம்ம கூட நான் என்னுடைய அவரை சொல்லுவாங்க, இப்ப எல்லாரும் நேரத்தில் சொல்லுவாங்க, என் மரணம் எனக்கும் பாடா இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கும் நான் பாடா இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கும் பாடா இருக்கக்கூடாது. ஆனா இவருடைய மரணம் ஒரு விசேஷ மரணம், ஒரு நொடி பொழுதுல பாருங்க, மாசி காரி அட்டாக்ல பாருங்க அப்படியே அவர் காணப்பட்டிருக்காரு. அவர் நல்லா கொஞ்ச நேரம் சொல்லியிருக்கேன், இதுல இருந்திருக்கு, உடனே ஜீவன் போன. ஆனா அங்கலாய்த்தவருடைய துணைவியாருக்கு, பிள்ளைகளுக்கு எல்லா நாளும் சொல்லி கொண்டு போகிறவர், எல்லா நாளும் கூட அழைத்து கொண்டு போகிறவர். ஆனா காரணம், நான் காலையிலே சொன்னேன், ஒருவேளை அப்படி போயிருந்தா அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு ஒத்தாசை உதவி பண்ணி ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணியிருந்தா, தப்பிச்சிருந்தா, மறுபடியும் படுக்கையாகி ஒரு கோமாவில் போய் கை கால் விழுந்து பல பிரச்சனைகள் உண்டு மருத்துவ காரியத்தில் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் எதையும் ஆண்டவர் விரும்பாதபடி தீங்கு வருவதற்கு முன்னமே நீதிமானுடைய மரணத்தை தேவன் விரும்புகிறார். கையில் தலையில சொல்லுவோமா? தேவைப்படல. மரணத்துல 3 வகையான மரணம் உண்டு. முதலாவது வேத அடிப்படையில் ஆத்தும மரணம், இரண்டாவது சரீர மரணம், மூன்றாவது இரண்டாவது மரணம். ஆம்பிரியமானவர்களே, ஆத்தும மரணம் ஏதேன் தோட்டத்தில் உண்டானது. எப்போது ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனாலோ அப்பொழுதே அவனுடைய ஆத்துமா மரித்தது. காரணம், உலாவின கர்த்தரோடு காணப்பட்டது, ஆனால் கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டது. ஆனாலும் இரக்கமுள்ள கர்த்தர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அழைத்தார். ஏனென்றால் இன்றைக்கும் என்னுடைய உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படாமல் ஆத்துமா மரித்து போயிடுமேனால் ஆண்டவரோடு நாம் முகமுகமாய் காண முடியாது, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காண முடியாது. பெருமாள்களே, இன்றைக்கு ஆத்தும மீட்பை ரட்சிப்பை கொடுக்கிறவர் ஒருவர் மாத்திரம்தான், அவர் தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார். இரண்டாவது மரணம் சரீர மரணம்.
இந்த சரீர மரணம் பாருங்க. ஆதாம் பல ஆண்டுகள் 900 வருடங்களுக்கு மேலாய் வாழ்ந்து அவன் மரித்தான். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். எவ்வளவுதான் நல்ல போஷாக்கான ஆகாரத்தை உட்கொண்டு பலமா ஜிம் எல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம பாடி பிசிக்கலா ஃபிட்னு வச்சா கூட நான் சொல்றேன் ஒரு நொடி பாருங்க. கால்பந்தாட்டக்காரன் விளையாடினான், நல்ல பேரு போல பெற்றான். ஆஃப் டைம் வந்தது, வெளியே வந்தான், மறுபடியும் உள்ளே போக இறங்கினான். இறங்கின மாத்திரத்தில் கிரவுண்ட்ல இறங்கி மறித்து போனான். இது சரீர மரணம். இது சரீர மரணம். சரீர மரணத்தை குறித்து கவலைப்படாதே, வேதனைப்படாது. வேதனை இருந்தாலும் கர்த்தருடைய வேதம் உனக்கு ஆறுதல் கொடுக்கும். ஆனால் நம்ம ஆத்தும மரணத்தை குறித்து கவலைப்படணும். ஏன்னா ஆத்துமா மரித்தால் ஆண்டுடைய ரட்சிப்பை நாம் இழந்து போவோம். கடைசியான மரணம் இரண்டாவது மரணம். அந்த இரண்டாவது மரணம் தெரியுமா? நியாயத்திற்கு எல்லாருக்கும் உண்டு. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, கண்ணு இருக்கு இல்லையா ஆண்டவருக்கு, அவர் காது கேட்காதா, எந்த நியாயம் சொல்லாம இருக்காரு, அப்படிலாம் புலம்பாதீங்க, புலம்ப வேண்டாம். ஆண்டவர் அவனவனுக்கு ஏற்ற கிரியை கேட்ட பலனை அந்த நாளில் தேவன் கொடுப்பார். ஆகவே அன்போடு சொல்லுகிறேன், அந்த நாளை சந்திப்புக்கு முன்னதாக இந்த நாளை ஒரு ரட்சிப்பு நாளாய் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அன்புதாசன் செல்லுகிற பிள்ளைகள் அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க தகப்பனை நேசித்தது உண்மை, தகப்பனிடத்தில் அன்பு வைத்தது உண்மைதான். ஆனா ஒன்று, மரித்த பிற்பாடுதான் நீங்க உண்மையான அன்பு வைத்தது உண்டானா. இயேசு என்றால் அடையாளம் அன்புதான். இயேசு என்றால் அடையாளம் பரிசுத்தம் தான். இந்த ரெண்டை நீங்கள் பற்றிக்கொண்டு குடும்பமாக நீங்கள் காணும்போது தான் உண்மையாகவே தகப்பனுக்கு நீங்க செலுத்துகிற ஒரு நன்றி பலியாக இருக்கும். ஆகவே தயவுசெய்து குடும்பத்தார் கொஞ்சம் வந்து நல்ல மகன் முன்னால வாங்க, மூத்த மகன் வாங்க, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம். மூத்த மகன் மருமக அப்படி வாங்க, அடுத்தவங்க வாங்க, பிள்ளைங்க வாங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டு வாங்க. அவங்க மகளவா பின்னால பேக்ல போங்க, பெரிய சொல்லு பின்னால போய் அப்பா கூட்டா நீனு வா. அக்கா வாங்கத்தான் அக்கா முன்னாடி சோத்திரம் எல்லாம் வாங்க. எல்லாரும் கரைகளை உயர்த்துங்க. அன்போடு சொல்றேன், அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த குடும்பத்துல 3 மகன்களும் 2 மகளுமாய் இருந்து தாய் தகப்பனோடு இருந்து பல நாளிலே தகப்பனை இழந்து தவித்தாலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கர்த்தராகிய இயேசு நம்பப்படுகிற உங்கள் வாழ்க்கையில இயேசு ஒருவரே உங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருப்பார், நல்ல போதகராய் இருப்பார், நல்ல வழிகாட்டியாய் இருப்பார், நல்ல ஆலோசனை கர்த்தராய் இருப்பார். இந்த நாள் அன்பா சொல்லுகிறேன், இயேசு உங்களோடு இருந்து உங்களை நல்வழி நடத்த வேண்டுமானால் வேதத்திலே நாம் காணும் போது வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே அன்பிலே கர்த்தர் உங்க இருதயத்துல தங்கி வாசம் பண்ணணும்னா, நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா என்ன தேவை? நீங்க எல்லாம் அன்பா இருக்கணும். அப்பா மறந்தாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த மந்தம் என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். இருப்பீங்களா? அன்பா இருக்கணும். இன்னைக்கு அங்கிருந்து வந்துட்டேன், இங்கிருந்து வந்துட்டேன், அடுத்த நாள் மறந்துடக்கூடாது. இந்த அன்பு தாங்க. இன்னைக்கு அன்பில்லாத உலகத்துல இருக்கிறோம். வழங்குதா? சுபாவ அன்பில்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அன்பை விதைக்கிறார் ஆண்டவர். அன்பு இருந்தா போதாது,
அடுத்து கர்த்தர் கேட்ட பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ராஜ்யத்திலே காண முடியாது. உங்கள் வாழ்க்கையில பரிசுத்தம், என்னை காண்பார் யாரும் இல்லை என்று சொல்லாதே. ஐயா, யார் காண முடியாட்டாலும் கர்த்தர் காண்கிற ஒரு தெய்வ பயம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறீர்களா? இந்த அன்பு தாசன் விட்டு செல்லுகிற குடும்பம் ஒரு கோதுமை மணி விழுந்து ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதத்தை முளைப்புக்கு பண்ணது போல உங்களை கொண்டு தேவன் கர்த்தர் முளைக்க பண்ணுவார். அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பகலை மாத்திரம் பாடி, பகலை மட்டும் பாடி மற்றதானே அங்கே செல்வஸ்டர் அங்கிருந்து ஜெபிப்பாங்க. ஜெபித்து முடிக்கலாம். பலவே மாட்டோம். இயேசு நம்மை கைவிட மாட்டார். இயேசு நம்மை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் நம்மை கைவிட மாட்டார். இயேசு நம்மை கைவிட மாட்டார். எப்ப தெரியுமா? ரெண்டு வார்த்தை, அன்பு, கர்த்தர் கேட்ட பரிசுத்தம். இன்னைக்கு அருமையான தகப்பனார் ஊழியக்காரராய் பலருக்கும் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் பலரின் தேவராஜ்யத்துக்கு தகுதியாக்கி கடந்து போயிருக்கிற அருமையான பாசத்தவராஜி முன்னதாக அவர் நம்ம மத்தியில் இல்லாட்டாலும் அவருடைய துணைவி தாயார் முன்பாக தாயோடு சேர்ந்து உங்கள் குடும்பம் பேர பிள்ளைகள் அனைவரும் அன்பு கர்த்தர் கேட்ட பரிசுத்தம் இது காணுமையானா உங்கள் வாழ்க்கையில இயேசு உங்களுக்கு இடம் மாட்டார். ஒரு விஷயம் பாடி நாம் ஜெபிக்கலாமா? நாம் பாட போறோம். பாடின மாத்தத்துல பாசத்துல ஜெபித்து ஆசீர்வாதத்தை கோரி கைவிட மாட்டார். சொல்லுங்க. இயேசு நம்மை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் நம்மை கைவிட மாட்டார். இயேசு நம்மை கைவிட மாட்டார். சில பண்ணுவாங்க. திருவையும் விளக்கங்களின் நன்மை பரலோக தெய்வமே, இந்த துயரமான நேரத்திலும் ஒரு விஷயம் சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். மட்டுமாய் அருமையான தகப்பனார், இந்த உலகத்திலே உம்முடைய சித்தத்தின்படி கடந்த நாள் வரைக்கும் ஓட்டத்தை ஓட வைத்து உங்களுடைய வேலை வந்தது நீங்கள் எடுத்துக் கொண்டிருந்தீர்கள். அதை நாங்கள் கேட்பதற்கு அருகதையற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே கேட்ட ஒவ்வொரு சாட்சிகளை நாங்கள் பார்க்கும்போது அநேக ஜனங்களுக்கு அருமையான தகப்பனாரை நீர் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறீர்கள், பிரயோஜனப்படுத்தியிருக்கிறீர்கள். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆண்டவரை உலக பிரகாரமான ஒரு இழப்பு, அதற்கு மேல ஆண்டவரை சுவிசேஷம் பாரம் கொண்ட ஆண்டவரது ஊழியத்தின் பாரத்தை கொண்ட அருமையான ஒரு தகப்பனாரை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆண்டவரை இந்த நாளில் கர்த்தர் அருமையான குடும்பத்தை நீர் ஆறுதல் படுத்துகிறார்கள். திருச்சபை பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துகிறார்கள். உற்றார் உறவினர்களை கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துகிறார்கள். அருமையானவருடைய துணைவியாரை கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துகிறார்கள். பிள்ளைகள் குடும்பத்தார் ஒவ்வொருவரும் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நீர் ஆறுதல் படுத்தும்படியாக சொல்லுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நானே உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் என்று சொல்லுகிறேன். அந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆறுதல் படுத்தி மட்டுமாய் கர்த்தரை எங்களுக்கு நடத்தி கொடுத்தார். அல்லது காரியங்களுக்காக நாங்கள் கண்டிப்போம். எங்கும் தொடர்ந்து நடக்க இருக்கிற எல்லா ஆராதனைகளையும் தேவன் நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தினார்கள். இந்த நாம மாத்திரம் கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தின் மூலம் இருப்போம். இப்போது கூட என்னோடு வந்திருக்கிற என்னுடைய துணைவியார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த துக்ககரமான நேரத்திலே ஆண்டவரே தூர இடத்திலிருந்து நாங்கள் இங்கே வந்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்வீரப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் நீர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறபடியினால் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே.
நீர் ஆறுதல் செய்கிறவர் நீர் கர்த்தாவே. அப்படியாக குடும்பமாக காணப்படுகிற அருமையான தாயாருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மருமகனுக்காகவும் மருமகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் மற்றும் உற்றார் உறவினர்கள் சபை விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே இயேசப்பா அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கு வேண்டிய மன ஆறுதலை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் கடைசி வரைக்கும் ஆண்டவரே அருமையான தாயாரோடு இருந்து வழி நடத்துகிறவர் நீர் கர்த்தாவே. அப்படியாக நீர் அருமையான தாயாரோடு கூட இருந்து ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்துபவராக இருந்து போதிக்கிறவராக இருந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அதிகமாக போதனைகளை சொல்லிக் கொடுக்கிற தாயாராக இருந்து அதிகமாக பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற தாயாராக இருந்து ஆண்டவரே நீர் சமாதானத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் அருமையான குடும்பத்தை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பேற்று எல்லாவற்றையும் வழிநடத்தி மீதமுள்ள நேரத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நல்ல பிதாவே சோதரிக்கிறோம். மட்டுமாக நீர் இடைப்பட்ட எல்லா நன்மைகளுக்காக சோதரிக்கிறோம். தொடர்ந்து நடக்கக்கூடிய காரியங்கள் யாவை அங்கு தேவ ஊழியர்களை கொண்டு சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடித்தது உன் நாமத்தை உயர்த்தியது இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்று சதா காலமும் நம்முடைய விசேஷமாக அன்புதாசன் கர்த்தரால் அழைக்கப்பட்டு இளைப்பாறு தேசத்திலே கடந்து போய் விட்டு செல்லுகிறவருடைய துணைவியாரோடும் பிள்ளைகளோடும் சதா காலமும் கூட இருந்து வழி நடத்துவீராக ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறுமைக்குள் பிரவேசித்திருக்கிற அந்த சகோதரன் துரைராஜ் அந்த துணைவியாருக்கும் பிள்ளைகள் லதா இளமுகில் யசுரன் ரோடா தேவ் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இடைமலத்திற்கு 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சர்ச்சை பொறுப்பேற்றேன். அப்பொழுது இந்த சகோதரனை குறித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் கோபத்தில் தன் துணைவியார நல்லா ருச்சிட்டு வந்துட்டார், மலர் தூக்கி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சகோதரி அவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் பெற்று அபிஷேகம் பெற்று இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் நல்ல வேதனை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அது பையன் வேதனைகளுக்கு நான் தான் பிரேசர் பண்ணேன். அதுதான் எல்லாரையும் இடத்தில் மாமா இன்றைக்கு வர இல்லாத சூழ்நிலை தான். என்னோட புரோக்கர் இருந்தது, வாகனம் பழுதாக இருந்தது. வந்து சொல்லி அதை கற்று பேசுகிறார். கிறிஸ்தவ மாதத்தில் தொடர்ந்து போன பேசணும் எப்படி இருக்கிறது, அதுதான் இறுதியாக பேசின பேச்சு எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கொலைகாரனாக இருந்தாலும் ஊழியக்காரனாக